மொழி தெரியாத ஊரில் இங்கே இவ்வளோ கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கீங்க. அப்போ என்னெல்லாம் உங்களுக்கு தோணும்? இப்படி வந்து நம்ம இங்கே தப்பு பண்ணிட்டோமேன்னு தோணும். அதுக்கப்புறம் வீட்டில் மேரேஜ் பண்ணியிருந்தா அம்மா கிட்ட அப்பா கிட்ட சொல்லலாம். யாரு கூடயும் வீட்டில் மேரேஜ் பண்ணலை, அதனால நம்ம கஷ்டமோ நஷ்டமோ நாம தான் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கணும். குழந்தைங்க ஆயிடுச்சு, வந்துட்டோம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். மாமியாரே சொன்னாங்க, மீனாட்சி நீ தான் இருக்கிற, அவங்க இப்போ இல்லை மாமியார், நீ இன்னொரு பொண்ணாக இருந்துச்சுன்னா இவன் கூட இருக்கவே இருக்காது, எப்போ போயிருக்கோம், நீனே இவ்வளோ கஷ்ட நஷ்டத்தை மேனேஜ் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நான் ஸ்டார்டிங்கில் போகும்போது எவ்வளோ கஷ்டம், வீடு இல்லாமல் கூரை வீட்டில், கரண்ட் இருக்காது, கட்டில் இருக்காது, பாய் இருக்காது, எவ்வளோ கஷ்டத்தில் விளக்கு ஏற்றி வச்சுக்கிட்டு அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு, பொண்ணு பிறந்து சின்ன குழந்த, விளக்கு வச்சுட்டு நான் இருந்திருக்கேன். புழுக்கமாக இருக்கும், ஒரு ஃபேன் இல்லை, டிவி இல்லை, எல்லாமே ரொம்ப கஷ்டத்தில், மொபைல் இல்லை, வீட்டு உள்ளே அடுப்பாத்த வச்சு சமையல் செய்யணும், புழுக்கமாக இருக்கும். போடுறதுக்கு சேரீ கூட கொடுக்க மாட்டாங்க, சேரீ இருக்காது, அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். நீங்கள் எப்போது அம்மா அப்பா கிட்ட பேசியிருக்கீங்களா? ஃபோன் பண்ணி இல்லை, அம்மா அப்பா வந்து ஸ்டார்டிங்கில் என் கூட கான்டாக்டில் இருந்தாங்க, பேசிகிட்டு இருந்தாங்க. நடுவில் கொரோனா பீரியட் வந்துச்சு. அதுக்கப்புறம் அத்தை வந்து என்னை பார்க்கறதுக்காக ஒடிசா வந்திருந்தாங்க. 2.5 வருஷத்துக்கு கீழே அத்தை வந்திருந்தாங்க. பையனுக்கு 5 மாதம் இருந்துச்சு, குழந்தையா இருந்தான். அத்தை வந்து சொன்னாங்க, யார்கிட்டையும் தெரியாமல் தான் வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் சொன்னேன் அம்மா அப்பா கிட்ட, அத்தை வராங்களே நான் வந்துடுவாம்மா, நான் இங்கே இருக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். வேண்டான்னாங்க. அம்மா அப்பா வேணான்ட்டாங்களா? ஏன்? அதுலேருந்து என் கான்டாக்டை கட் பண்ணிட்டாங்க, கால் பண்ண எடுக்க ஏன் மாட்டாங்க. வேண்டான்னாங்க? அவங்களுக்கு என்னென்னா 3 தங்கச்சி இருக்காங்க எனக்கு அப்புறம். நான் வந்து அவங்க ஒரு இதுவாக நினைக்கிறேன். உனக்கு அப்புறம் 3 தங்கச்சி அம்மா? நான் நினச்சேன் இப்போ வந்திருப்பாங்கன்ட்டு. நினச்சி இங்கே வந்திருப்பாங்க. பார்த்து 8 வருஷம் ஆகுது. என்னம்மா? 8 வருஷம் ஆகுது அம்மா அப்பா. 8 வருஷம் ஆகுதா? தங்கச்சியில் சின்ன சின்னதாக இருந்தாங்க, பெருசாக இப்போ பெருசாக ஆசையாக இருக்கா? அழாத கண்ணம்மா, ஏற்கனவே நிறைய கஷ்டப்பட்டு யாருக்கும் தொந்தரவாக இருக்கல. கூட வீட்டுக்காரரும் சரியில்லை, அம்மா அப்பாவும் சரியில்லை, எங்கே போவேன்? அழாதம்மா, நாங்கள் இருக்கோம், அழாத. அத்தை உன்னை பார்க்க வந்தாங்க இல்லையா? அப்போ உனக்கு எவ்வளோ தூரம் ஆறுதலாக இருந்தது? எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ ஒரு கஷ்டப்பட்டேன். அம்மா அப்பாவுக்கு தெரியும் குழந்தை 2 பேர் இருக்காங்க, ஒரு பொம்மை கூட வாங்கி கொடுத்து அனுப்பலை. நான் மன கஷ்டப்பட்டேன். என்னடா இது, நம்ம தெரியலன்னா பரவாயில்ல, தெரிஞ்சு அவங்க தான் அனுப்பி வச்சாங்க. ஒரு செயினாக இருக்கட்டும், கவரிங்லேயாச்சும் ஒரு செயின் வாங்கி கொடுத்துருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். நம்ம அம்மா கொடுத்துருக்காங்கன்ட்டு எதுவும் எடுத்து கொடுக்கல. எல்லாத்துக்குமே உங்களுக்கு அங்கே கஷ்டங்கள் இருக்குன்னு நீங்கள் எதிர்பார்க்கல? இவங்க சொன்னாங்களோ பண்ணும்போது, இன்னும் ஒரு கஷ்டம், உன் கண்ணில் தண்ணி வராது, நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அங்கே போய் சந்தேகம் அப்புறம் சொன்னாங்க, நான் போயிருக்க மாட்டேன். அப்போ கூட எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க, நம்ம போயிட்டு ஒரு குழந்தை அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா நான் உன்னை சென்னைக்கே கூட்டிகிட்டு வந்துடுவேன், அப்போ யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க.